ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஆக்சுவலாக போன வீடியோ என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எஸ், நீங்கள் அந்த போஸ்டரை கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க. அதில் ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஒரு குண்டான ஒரு விஜய், இன்னொரு பக்கம் ஒரு யங் விஜய். ஆக்சுவலாக இந்த நம்ம டைட்டில் இருந்து வருவோமே, எல்லா படத்துலையுமே தளபதி விஜய் இன் அண்ட் ஆஸ், தளபதி விஜய் இன் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து தளபதி விஜய் இஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. தளபதி விஜய் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு. இது வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொன்னாலும் இது நமக்கு செட் ஆகும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹீரோன்னு சொன்னாலும் செட் ஆகும். அண்ட் படத்தோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஹீரோ, அதாவது இது ஆப்வியஸாக ஒரு ஹீரோ. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது என்னென்னா ஒரு பேராகிளைடிங் மாதிரி தான் இருந்தது, பின்னாடி பேராஷூட் அண்ட் மேலே ஒரு ஃப்ளைட்டு. இது ஆக்சுவலாக ஜெமினி மேனோட ரீமேக்குன்னு தான் நியூஸ் வந்துட்டு இருந்தது. பட் கண்டிப்பாக அந்த படமாக இருக்காது. ஏன்னா ஜெமினி மேன் கான்செப்டுவல் வைஸாக அது ஒரு நல்ல படம், பட் அது பார்க்கும்போது நல்லா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இதுலேயுமே ஒரு ஹைஸ்ட் அந்த மாதிரி ஜானர் தான் ஆன்லைனில் வந்துட்டு இருந்தது. ஸோ ஹைஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிபி கூப்பர், ஆப்வியஸாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் டிபி கூப்பர் பற்றின ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன், இதனால் போடுறேன். டிபி கூப்பர் மாதிரி ஒரு ஹைஸ்ட் பண்ணிட்டு அண்ட் சக்சீட் பண்ணது தான். ஆக்சுவலாக ஒரு பேஸ் லைன் வச்சு பார்த்தோன்னா தேர் இஸ் ஒன் விஜய், அந்த குண்டா அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆள், அவரால் ஒரு ஹைஸ்ட்டை சக்சீட் பண்ண முடியலன்னு ஹி கெட்ஸ் அ டைம் ட்ராவல் மிஷின் அண்ட் ஹி பேக்ஸ் அண்ட் கிவ்ஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி யங்கர் விஜய். அண்ட் யங்கர் விஜய் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஏஜிங் ப்ராசஸ். பட் ஆக்சுவலாக இப்போ பயங்கரமான ஃபேனாக இருந்தால் 1990s விஜய் எப்படி இருந்தாரோ அதோட கலர்டு வெர்ஷன் தான் இப்படி. ஏன்னா அப்போது வந்து விஜய் கருப்பாக இல்லை கேமரா அந்த பேட்டர்னில் இருந்தான்னு தெரியல, கேட்டால் கண்டிப்பாக அஜித் அப்போ வெளியே தான் இருந்தாரு. ஓகே, ஸோ லெட் மீ பி ஃப்ராங்க், அந்த காலத்தில் விஜய் கருப்பாக இருந்திருப்பாரு. பட் இப்போ அதே லுக்கை டோன் மாற்றி கொஞ்சம் ஒயிட் கலரில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி நடிக்கிறான்ப்பா இந்த விஜய், இப்போ ஒன்றும் நடிக்கிறதில்ல அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் படத்துக்கு படம் 2-3, அதாவது ஒரே படத்தில் 2-3 வேரியன்ஸ் தராப்பில். இது ஆக்சுவலாக கத்தியில் ஆரம்பித்தது டபுள் ஆக்ஷனில், அதுக்கப்புறம் வந்துச்சு தெரி, மெர்சல்லையுமே 2 லுக்கு, அண்டு சர்க்காரில் சிங்கிள் லுக்கு, பிகிலில் 2 லுக்கு, பிகில் ஆக்சுவலாக 3 லுக்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு, பீஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு, அண்ட் வாரிஸில் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு சின்ன பையன் மாதிரி, அண்ட் அகெயின் நம்ம லியோவில் பார்த்திங்கன்னா 2 லுக்கு. இதில் ஃபஸ்ட் லுக்லேயே 2 லுக்கு. அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் குண்டா இருப்பாப்புல, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒல்லி. அது அந்த ட்ரெஸ் பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் சைடில் அந்த தாடியெல்லாம் வச்சு ஐயோ அந்த லுக்கு ரொம்ப அல்ட்டியாக இருந்தது. அந்த விஜய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாப்புல அந்த தாடி வச்சுன்னு விஜய். பட் யங் விஜய் பார்த்திங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸே கொஞ்சம் லீனாக தான் இருக்கும். ஸோ எஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் படமாக என்னங்கிறது நம்ம இந்த சம்மரில் தான் பார்க்கணும். படம் சம்மரில் ரிலீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுங்கிற மாதிரி உங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாதது, போன வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாததுலாம் இந்த வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணி இது உங்களோட கிரேட்டஸ்ட் இயரை நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ நான் எங்கேயும் முடிச்சிடறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.